அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி, அதாவது பாத்தீங்கன்னா ஆனையூர் டு பனங்காடிக்கு ஒரு ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர்ல ரோட்ல இருந்து பார்க்குற தொலைவிலே ஒரு அழகிய வீடை இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவும் மெனக்கெட்டு பார்த்து பார்த்து எடுத்துட்டு வர்றோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை ஆனையூர் டு பனங்காடி ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து 50 மீட்டர் தொலைவில் ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடையே கட்டி அமைக்கப்பட்டிருக்க ஒரு கம்பீரமான அழகிய தனி வீடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு மொத்தம் 3 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்பக்க ரோடு வந்து ஒரு 22 அடி ரோட்ல இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்து இப்போ முன்னாடி இருக்க பார்க்கிங் ஸ்பேஸை பார்த்து போவாங்க. இப்போ இது இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மொத்த பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸையும் இப்போ நம்ம பார்க்குறோம். முன்னாடி பார்க்கிங்ல தளத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல தளத்தில் கிரிப்பான டைல்ஸ் கொடுத்ததோட நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கு இந்த கார் பார்க்கிங். அது போக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் ஃபுல்லாகவே ரைஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பாருங்க, ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக இந்த பக்க வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி அழகாக ஒட்டி காமிச்சிருக்காங்க. அதுலேயே தான் இபி மீட்டர் கேபினட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது இபி மீட்டர் கேபினட் பாக்ஸும் இந்த இடத்துல வருது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்க வாலில் வெண்டிலேஷனுக்காக வந்து கேப் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட தலைவாசல் பார்ப்போம். தலைவாசல் பாருங்க, நல்ல வெல் பாலிஷ்டோட சூப்பராக அருமையாக ஒரு தலைவாசல் டோர் கட்டி அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இந்த 3 படி ஏறி இப்போ நம்ம தலைவாசல் கதவை திறந்து நம்ம இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை பார்த்துருவோம் வாங்க. நல்லா அருமையான பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ள நுழைஞ்சோன்னு பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட நீளம் நல்ல நீளமான ஸ்பேஷியஸான ஒரு ஹாலாக அமைஞ்சிருக்கு. அங்கங்கே மேலே சீலிங்கில் ஃபுல்லாக ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்போ உங்களுக்கு இது ஹாலோட ஸ்பேஸ் அப்படின்னா தான் நல்லா தெரியும். பாருங்க எவ்வளோ ஒரு நீளமான ஹாலாக இருந்தது வீடு அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. தரைத்தளத்தில் இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடையே கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் நல்ல ஒரு 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல தளத்தில் அருமையாக நல்லா லுக்காக கிளாஸி ஃபினிஷிங்கில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வடக்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட்டும் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இது மல்டிமீடியா டிவி யூனிட் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கத்துல இருந்து நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்த்துருவோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கிழக்கு நோக்கியும் இந்த வீட்டில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக தளத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பாருங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த கால்லே மொத்தம் 2 ஜன்னல். அது போக மேலே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே சேர்ந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் எதுவும் வைக்கணும்னா கூட இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூடிய மேலே படி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படி கொடுக்க இடையில கொஞ்சம் திங்ஸ் ஜாமான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்குது. அங்கே இன்வெர்டர் யூசேஜும் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த டாய்லெட்டில் வால் முழுதும் டைல்ஸ்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. தளத்தில் நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து இந்த டாய்லெட்டில் வெண்டிலேஷனுக்கும் ஜன்னல் வசதி இருக்குது. வித் லூவர் கிளாஸோடய மாட்டி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம இந்த வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அப்போ நம்ம அந்த ஹால் பகுதிக்கு நம்ம திரும்ப வெளியே வந்துட்டோம். நல்ல பெரிய 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஹால். அதனால நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேயே பாருங்க, இந்த பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமோட டோரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பெட்ரூமை நம்ம பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிஃபி டைல்ஸ் சேம் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் வசதியாக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம அந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்க்குறோம். அடுத்து இந்த பெட்ரூம்ல நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு டெய்லாவே அமைஞ்சிருக்கு இந்த வார்ட்ரோப்பு. அடுத்ததா மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவும் டீசெண்டா இருக்கு. நல்ல வுட் டிசைன்ல அருமையா இந்த வார்ட்ரோப்பும் இந்த லாஃப்ட் கப்போர்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஜன்னல் இருக்குங்க. நல்ல பெட்ரூம்க்குரிய வெளிச்சம் இருக்கு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு மாடுலர் கிச்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த கிச்சனில் என்ட்ரி ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸை தான் பார்க்குறோம். எல் டைப்பில் இந்த மேடை அமைஞ்சிருக்கு. இது பூரா மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் தான். இந்த கேபினெட் பூரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரானைட்டில் மேடை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வாலில் முழுவதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு பாருங்க. குறிப்பாக சிம்னிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. ஜன்னல் வசதி இருக்கு. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சிம்னி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட்ல மேடை கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அங்கனங்கன அலமாரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நல்ல கிச்சனுக்கு ஒரு டெயில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 4 டோர் செட்டப்போட நல்ல டெயில் வார்ட்ரோப் கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிச்சன் லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஃபினிஷிங்ல இந்த வுட் ஒர்க்லாம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கும் சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிஃபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் அமைச்சது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டா ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க கிச்சனோட பேக் சைடில். வாங்க இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அது பத்தாம இன்னொரு ஒரு எம்எஸ்ல ஒரு கிரில் கேட் ஒன்று செக்யூர் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ அந்த டோரையும் திறந்துடுவோம். வாங்க பார்த்துருவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 4 அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வித் காம்பவுண்ட் வாலோடயே இருக்குங்க. பின்னாடி நமக்கு புழக்க இருக்கிறதுனால காத்தோட்டமும் ஜன்னலும் கதவும் வெளிச்சமும் எப்பவும் கிடைக்கும். இது காம்பவுண்ட் வாலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்கு. அதையும் பாருங்க. அதனால நமக்கு ஜன்னல் வசதி, வெண்டிலேஷன், காத்தோட்டம் பிளஸ் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு 2 வீட்டுக்கு இடைவெளி இருக்கிறதுனால பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே நம்மளால சுதந்திரமா பண்ணிக்கிற முடியும். இப்போ வாங்க நம்ம இந்த கிச்சன் வழியா நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த வீட்டோட மேல்தளம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ தரைத்தளத்தில் நம்ம இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்ததாக தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம், காமனாக இருக்க டாய்லெட்டையும் பார்த்துட்டோம். இப்போ தரைத்தளம் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட மேல்தளத்துக்கு போவோம். மேல்தளத்தில் முதல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஏரியா முழுவதுமே பெட்ரூம் கட்டி நீட்டாக டீசெண்டாக அமைச்சிருக்காங்க. இந்த படி ஏற இடத்துலயே வந்து வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே பாருங்க மொத்தம் 3 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். மேல் தளத்துல இப்போ இங்கே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பெட்ரூமா பார்த்துருவோம். அது போக மாடிக்கு வந்த ஹேண்ட் ரயில் ஃபுல்லாமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 2வது பெட்ரூம் இப்போ நம்ம உள்ள போகிறோம்.
அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் இந்த பெட்ரூம்ல வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துட்டாங்க. பாருங்க, இப்ப நம்ம அந்த ஜன்னலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் இந்த பெட்ரூம்ல டைலான ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துட்டாங்க. நல்ல பெரிய மர பீரோ டைல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்ல இருக்க லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. நல்ல உட் ஃபினிஷிங்ல ரொம்ப டீசெண்டா இந்த கப்போர்டு ஒர்க்லாம் நீட்டா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்துட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பின்னாடி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ பாக்குறதுக்கு. இந்த பால்கனில நின்று அப்படியே ஏரியா வியூ பார்க்கலாங்க. நல்லா அருமையா வென்டிலேஷனுக்கும் நல்ல வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் இந்த பால்கனி நல்லா டீசெண்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. நம்ம மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல தான் நம்ம வீடு. ஆனையூர் டு பனங்காடி போற ரோட்ல எஸ்எஸ்ல நல்ல கிரில் ஒர்க் பார்த்து முன்னாடி எலிவிஷன்ல நல்லா டீசெண்டா அமைஞ்சிருக்கு இந்த பால்கனி பார்க்க. அடுத்ததான் நம்ம இந்த பெட்ரூம்ல இருந்து இப்போ வெளியே வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல மாடிக்கு வர கைப்பிடிப்பு எல்லாமே ஹேண்ட்ரைல் ஃபுல்லாவே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கு பிறகு மேல் தளத்துல அமைஞ்சிருக்க 3வது பெட்ரூம் பார்க்க போறோம். இப்போ 3வது பெட்ரூமோட தலைவாசல் டோர் தான் இது. இது 2 பெட்ரூமே வடக்கு பார்த்து தலைவாசலோடய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் தான் பார்க்குறோம். நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஷியஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல சூப்பரா அமைச்சிருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல சேம் டிசைன்ல இந்த வீடு முழுவதுமே நல்ல வெளிச்சத்துக்கு தகுந்தாறு போல அந்த டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல. அடுத்து மேல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல டெய்லான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம்லையும். பாருங்க, இப்ப நல்ல டெய்லான ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 3வது பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப அந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது டாய்லெட்டோட டோருமே நல்லா நீட்டா எடுத்திருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டாய்லெட்டோட வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. வித் லூவர் கிளாஸோடைய அந்த ஜன்னல் அமைஞ்சிருக்கு. தளத்துல நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ், அதாவது பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கான்செப்ட் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. நல்ல கிளாசி லுக்ல வால் டைல்ஸ்லாம் அருமையா அமைஞ்சிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா டீசெண்டா இருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா டீசெண்டா தான் அமைச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இந்த பெட்ரூம்ல நம்ம ஜன்னல் வசதி பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம், வார்ட்ரோப் பார்த்துட்டோம், லாஃப்ட்ல கப்போர்டு பார்த்துட்டோம். அடுத்ததா இப்ப நம்ம இந்த 3வது பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், துணி காய போடக்குள்ள மொட்டை மாடியா கொடுத்துருக்காங்க. இது போக மேலையும் ஒரு மொட்டை மாடி இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட அமைஞ்சிருக்கத பார்த்துட்டோம். இப்ப நம்ம திருப்பி இதுக்கு மேல இருக்க மாடியை போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இங்க ஒரு குழா வசதி, அதுக்குரிய அவுட்புட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் அவுட்லெட் ஓஸ் போட்டுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இங்கனுக்குள்ள இன்னொரு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கல. இப்ப அடுத்து இதுக்கு மேல இருக்க மாடிக்கு போயிடுவோம். மாடிக்கு போற படி பூராமே நல்லா கிரிப் டைல்ஸ் ஒட்டி படி அமைச்சிருக்காங்க. கைப்பிடி பார்த்தா எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் ஒரு ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கேயும் ஒரு வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு எம்எஸ்ல ஒரு பெரிய டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹைலைட் என்னென்னு சொல்லிடுவோமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரோடு உட்பட 2.25 சென்ட் 22 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. 1050 சதுரடி கட்டுமானத்தில் 330 அடி போர் போட்டிருக்காங்க. பார்க்கிங் இருக்கு, 3 பெட்ரூம் இருக்கு, 3 டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்ட் இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு, ஹெட்ரூம் இருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 62 லட்சம் சொல்றாங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.